இறைமறை திருமகா பேராற்றலாய் ஓருலகம் கண்ட இறைநிலை பல்உலகம் காணும் அற்புத உயர் நிலை கொண்ட பிரபஞ்ச ஆற்றலாய் மிளிர்ந்து நிற்கும் சிவநிலை கடந்த உயர் ஆதி பிரபஞ்ச ஆற்றலே ஆதி இறை காளையாய் அற்புத இறை சொரூபங்கள் அருட்காட்சி தரும் இறை காளையாக விளங்கும் பிரம்ம காளை வேலையதில் ஆற்றலே உமக்கு ஆசிகள் வழங்குகின்றோம். அவ்வை சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆதி இறை பேராற்றல் வளம் வந்து தன் தப நிலையதை சுமந்து வருகின்ற அற்புத பேழையாய் வளம் வந்து அவ்வுலக வளம் வருகின்ற வேளைதனில் உன் பிராணநிலை பரவும் அற்புத தடங்களிலெல்லாம் களிநிலை அழிகின்றன என்று உரைக்கின்றோம். அவ்வை உன் உரை அதிரும் தலங்கள் அரு நிலை கொண்ட ஆற்றல் கொண்டவனாய் உயர் திவ்ய பேராற்றல் கண்டவனாய் மதிநிலைக்குள் புகுந்து விதிநிலை மாற்றும் நான் முகநிலை பெற்றவனாய் இந்நிலையெல்லாம் தாங்கி நிற்கும் பிரபஞ்ச பஞ்ச நிலைகளை உள்ளேற்றியவனாய் வளம் வருகின்ற வேளையாய் அவ்வாற்றலாய் வளம் வருகின்ற அந்நிலையதில் உன்னோடு இணை நிலை காணும் புத தடம் பதிக்கும் தடங்களில் தலங்களில் எல்லாம் அவரவர்கள் சுட்சம ஆழ்நிலை ஆன்ம தடம் பதிக்கும் அற்புத சீடர்கள் யாவரும் உனக்குள் நின்று உன் ஆசிதனை பெறுகின்றனர் என்று உரைக்கின்றோம். அம்பை சிவமகா வாழை சித்தனே நல்லாசிகள் இறை பிரபஞ்ச ஆதிகாலை ஆசிகளை வழங்குகின்றோம் சித்தனே. விண்ணும் மண்ணும் அறியா உயர் பேராற்றல் ஆதி சத்திய நாராயண பேராற்றலை தாங்கி நின்றவனே, உன்னை தாங்கி நின்றது ஒரு பூதம், வணங்கி நின்றது மற்ற பூதங்கள் என்று உரைக்கின்றோம். அவ்வை சென்று ஆழ்நிலை அர்த்த நிலையதை ஆராய்கின்ற பொழுது இறையவன் எங்கிருக்கின்றான், இறை இவனே என்று உரைப்பவர்கள் எல்லாம் எங்கிருக்கின்றார்கள், 14 லோகமதிலும் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். அவ்வை அச்சிவ நிலை கண்டு அஜீவ நிலை கொண்டு வாழும் நிலை கொண்டவனாய் வாழ்ந்து வருகின்ற காலமதை உன்னோடு இணைநிலை வாழும் காலங்களில் உயிருள்ள ஜீவன்கள் யாவும் உன்னத நிலை பெற்ற பெரும் பேரென்று உரைக்கின்றோம். அவ்வை ஆசிகள் வழங்குவதில் பெருமகிழ்வடைந்து அற்புத பிரபஞ்ச மகாசபையே உமக்கும் ஆசான் நிலை கொண்டவனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். சித்தனே.